வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறோம்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 47,900 அப்படின்ற இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு நேற்று சில்வர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த 47,600 அப்படின்றது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் அப்படின்றதும் சொல்லியிருந்தோம். இந்த 48,200 எவ்வளோ முக்கியமானது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். என்ன எதிர்பார்த்தேன்னா 48,200க்கு மேலே போனால் மார்க்கெட் ஓரளவு பையிங்கு போகும். அது மட்டும் இல்லாமல் 47,600க்கு கீழே மார்க்கெட் வர மாதிரி இருந்தது அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் அடுத்த லெவல்ஸ் எல்லாத்தையும் கீழே டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பனிங் அப்புறம் பாருங்கள், குட்வில்லோட சார்ட்டிங் டூல் செல்லிங்க்கு சாதகமாக இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இண்டிகேஷன் கொடுத்து மூவிங் ஆவரேஜும் பிரேக் பண்ணி முக்கியமான ஜோனான 47,600 பிரேக் பண்ணி செல்லிங்க்கு சாதகமாக அடுத்தது 47,200 அப்படின்ற இடத்த தொட வச்சுருக்கு. மறுபடியும் இன்னும் ட்ரெண்டு கண்டினியூ ஆகி 47,200 பிரேக் பண்ணி 46,900 அப்படின்ற இடம் வரைக்கும் கீழே ட்ராப் ஆகி ஓரளவு கன்சால்டேட் ஆகி 47,200 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம சார்ட்டிங் டூல் மற்றும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம அனாலிசிஸ் எல்லாம் நமக்கு அக்யூரேட்டாக நம்ம ட்ரேடிங் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கு. இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நேற்று மார்க்கெட்டுடைய ட்ரேடிங் ரேஞ்ச் முழுக்க அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ரேஞ்சுக்கு கீழேயே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா 47,200 பக்கமாக எங்கே க்ளோஸ் ஆச்சு அங்கேயே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி நம்ம இந்த 47,200 ஏன் ஒரு முக்கியமானது அப்படின்றத பார்த்தோன்னா, இந்த 47,200 பல முறை சில்வர் மார்க்கெட்டோட சரிவை தடுத்துருக்கு. February 27, 28 இந்த டேட்லாம் பார்த்திங்கன்னா இந்த 47,200 தொட்டோன்னு இந்த இடத்துல மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதை நம்ம கவனமாக நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நேற்றும் பார்த்திங்கன்னா இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி நடந்திருக்கு. இந்த ஒரு இடத்துல இவ்வளோ பெருசாக இங்கேருந்து ட்ராப் ஆன சமயத்தில் 47,200 கரெக்டாக தொட்டோன்னா ஒரு பவுன்ஸ் பேக் நடந்திருக்கு. அதனால் மார்க்கெட்டில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, இன்றைக்கி மார்க்கெட் 47,200 எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இதுக்கு கீழே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மறுபடியும் செல்லிங்கை கண்டினியூ பண்ணி அடுத்த சோனான 46,600 இல்லை அதுக்கு பக்கமாக ரீச் பண்ண வாய்ப்பு உண்டு. நம்ம கவனத்தில் வச்சுருக்க வேண்டிய இடம்லாம் 47,200 மற்றும் இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் 47,600க்கு மேலே போனால் தான் நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் மார்க்கெட் ஓரளவு பையிங்க்கு போகும் அப்படின்றத. ஏன் அப்படின்ற காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்த பாருங்கள், இதை பிரேக் பண்ணி மார்ச் 3 மேலே போகிறப்ப 48,200 தொட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த 47,600 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது மேலே போய் தொடுறதுக்கு சான்சஸ் உண்டு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்ட்டு. குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அதோட ட்ரேட் சிக்னலை யூஸ் பண்ணி அந்த மேஜர் ஜோனையும் டார்கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கும் மறுபடியும் சில்வர் மார்க்கெட்டில் அற்புதமாக ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றதோட எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை நிப்பாட்டிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.